சார், கடந்த சில மாதங்களாகவே தமிழ்நாட்டுல கொலை, கொள்ளை, பாலியல் அத்துமீறல் இந்த மாதிரியான கொடூரமான குற்றங்கள் அளவுக்கு அதிகமா நடந்துட்டு இருக்குங்களே சார். இத பத்தின உங்களோட கருத்து சார்? அதெல்லாம் வீண் வதந்திங்க. இதெல்லாம் எதிர்க்கட்சிக்காரங்களோட திட்டமிடப்பட்ட சதி. அதாவது நம்ம ஆட்சி நல்ல ஆட்சியா நடந்துகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு பொறுக்கல. அதனால அவங்களே ஒரு பொய்யை உருவாக்கி அந்த பொய்யை உண்மைன்னு கட்டமைச்சு அது மூலமா நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் வாங்க வைக்கணும்ன்ற அவங்களோட எண்ணம் தான் இது. இதை யாரும் நம்ப வேண்டாம். சார், இப்ப நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் எதிர்க்கட்சி தான் காரணம். உங்க மேல களங்கம் விளைவிக்கிறதுக்காகவே இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்றீங்களே. அப்போ அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது நீங்க எதிர்க்கட்சியா இருந்து இதை தான் பண்ணீங்களா சார்? அவங்களோட ஆளுங்கட்சியை வந்துட்டு கெட்ட பேர் வாங்கி வைக்கணும், வீண் புலி சுமத்தணும், ஏதாவது களங்கம் விளைவிக்கணும்ன்றக்காக நடந்த பிரச்சனைகள்லாம் நீங்க தான் காரணம்னு எடுத்துக்கலாமா சார்? ஏப்பா, இதெல்லாம் போன ஆட்சியில் எதுவுமே நடக்கலீங்களா? ஏன் இப்ப மட்டும் நம்ம கிட்ட இத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? சார், அவங்க ஆட்சியில் அது நடந்ததுனாலதான், மக்களோட அளவுக்கு அதிகமான எதிர்ப்பு அவங்க சம்பாதிச்சனாலதான் இன்னைக்கு அவங்க எதிர்க்கட்சியா இருக்காங்க. மக்கள் மாற்றம்னு சொல்லி உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஆளுங்கட்சியா ஆக்கியிருக்காங்க. அந்த ஆட்சியில் நடந்துச்சு இல்லைங்களா அப்படின்றத நீங்க கேட்கறது மூலமாவே மக்கள் அடிமைத்துவத்திலே இருக்கணும்னு எதிர்பார்க்கிற மாதிரியும், அந்த ஆட்சியில் நடந்துச்சு இல்லைங்களா அப்படின்னு கேட்கறது மூலமாவே நீங்க இந்த ஆட்சியில் நடந்த குற்றத்தோட வீரியத்தை குறைக்கிற மாதிரியே இருக்குங்களே சார் இது. தம்பி, ஏதோ வலுவா வாங்க வேண்டிய இடத்துல வாங்கிட்டீங்க. அதனாலதான் இப்படி குதர்க்கமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. சார், நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஆளுங்கட்சியை எதிர்த்து கேட்கறதுக்காக எந்த அளவுக்கு வலுவா செஞ்சீங்களோ அதை விட இப்ப கொஞ்சம் கம்மியா தான் சார் செய்யறாங்க. இனிமேட்டு உங்க சேனலுக்கு பேட்டியே கிடையாது.